யாரு? யாரு? அங்க போய் ஒளிஞ்சுக்கோங்க. அங்கயா? போங்க, சீக்கிரம் போங்க. சரி. யாரு? யாரு? கேக்குறல? யார் நீங்க? இங்க என்ன பண்றீங்க? நான் தமிழ் அருணாச்சலத்தை பார்க்கலான்னு வந்தேன். போற வழியில உங்க அழகு முகம் என்ன அப்படியே சொக்கி நிக்க வச்சிருச்சுங்க. இந்த மாதிரி பேசி எத்தனை பொண்ணுங்களோட மனசு கலைச்சிருக்கீங்க? ஐயோ, நான் எந்த பொண்ணு நிமிந்து கூட பார்த்தது இல்லைங்க. உங்களை மட்டும்தான் பார்த்த உடனே பேசவே தெரிய வந்துச்சு. பேச எங்க செஞ்ச நீ? பாட்டுல மேல வாங்க, மேல வாங்க. மேலையா? தமிழ் அதிர்ஷ்டக்காரன் நானே. வரங்க, உங்களுக்காக ஜன்னல் வழியா தான் ஏறி வரேன். இதெல்லாம் என் வாழ்க்கையில பண்ணதே இல்லைங்க. நீ என்ன சந்திக்கணும்னா இந்த மாதிரி திருட்டுத்தனம் அடிக்கடி பண்ண வேண்டியது வரும். அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம இங்கதான் சந்திக்கணுமா என்ன? வெளியே வர மாட்டீங்க? என்னங்க? ஏய், என்னாச்சு? நான் தான் தப்பா பேசிட்டேனா? ஒண்ணுல விட்டுடுங்க. இல்ல இல்ல, இதுல ஏதோ இருக்கு. என்னன்னு சொல்லுங்க, இல்லைன்னா விட மாட்டேன். என்னால இந்த வீட்டை விட்டு எங்கேயுமே வர முடியாது. ஏன்? என் அண்ணனும் அண்ணியும் என்ன வீட்டுக்குள்ளே அடைச்சு வச்சிருக்காங்க. யாரு? அருணாச்சலமா பொண்ணாட்டியுமா? ஆமா. ஏன் இப்படி பண்றாங்க? எல்லாம் இந்த சொத்துக்காகத்தான். இந்த வீடு என் பேர்ல இருக்கிற ஒரே காரணத்தால வெளி உலகத்துக்கு நான் ஒருத்தி இருக்கிறேன்றதையும் மறைச்சு எனக்கு கொடுமைப்படுத்திட்டு இருக்காங்க. ஏதோ மந்திரவாதி வேற கூட்டிட்டு வந்து இங்க பாரு, இந்த மாதிரி கண்டதை என் இடத்துல மாட்டி என்ன நிம்மதியாவே இருக்க விட மாட்டேங்கிறாங்க. மந்திரவாதி வீடு மாதிரி ஏன் இதெல்லாம் இங்க மாட்டி? என்ன கண்டிப்பா கொண்டுடுவாங்கன்னு நினைக்கிறேன். என்ன பண்ணிட்டு இருக்காங்க இங்க? யாருமே வாங்காத இந்த வீடை எவனோ வெளியூரால் வந்து வாங்கும் போது நினைச்சேன் இதுல கண்டிப்பா ஏதோ வெள்ளம் இருக்குன்னு. எனக்கு எப்பவுமே அவன் மேல ஒரு சந்தேகம் இருந்துச்சுங்க. பயங்கரமா நல்லா இருப்பான் போல இந்த அருணாச்சலம். ஓம் யந்திர தந்திர பரமந்திராயை நமஹ. ஓம் சர்வதுஷ்ட பிரதுஷ்ட சிரச்சேதன்யாயை நமஹ. அத பலிக்கெடுக்கிறதுனால எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? இல்ல, இப்படி ஒண்ணு இங்க இருக்குங்கிறதே இந்த வீட்டில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். மீறி தெரிஞ்சவங்க யாரும் இப்போ உயிரோட இல்லை. யாரும் இந்த கதவு திறக்க மாட்டாங்க. நான் வந்துடுவேன், தெரியுமா? அருணாச்சலம், மேல யாரையும் விடாதீங்க. எல்லாம் கட்டு போயிடும். அவங்களை நிறுத்துங்க. என்ன பண்ணிட்டு பைத்தியமா முடியுங்க? நடிக்காதா? உன் தங்கச்சி எல்லாமே என்கிட்ட சொல்லிட்டா. தங்கச்சி இனிமே உன் உயிருக்கு நான் உத்தரவாதம் கிடையாது. இத்தனை பேர் முன்னாடி என்ன மிரட்டுவேன்.
கதிரேசன் இங்க எல்லாரும் ஸ்கூல்ல எங்கடா போய் தொலைஞ்சிருக்கா? பாவீங்களா? அருணாச்சலம் மனைப்பதிவு பத்திரம். யாரு யாரது? நீங்க இங்கதான் இருந்தீங்களா? தமிழ் ரொம்ப பயந்துட்டேங்க. உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் உயிரே வந்துச்சு. கவலைப்படாதீங்க, இனிமே யாரும் தொல்லை பண்ண மாட்டாங்க. பயந்தாங்க, நீங்க ஓடிட்டாங்க. ஏய், ஏன் இப்படி நினைச்சிருக்கீங்க? உட்காருங்க, தொட்டி விடுறேன். உட்காருங்க. நான் பதறி போயிட்டேங்க. அப்படியா? என்னால நினைச்சு தெரியுமா? என்னாச்சு? இப்படி காத்துல அருணாச்சலம் அவர்களுக்கு இந்த இடம் சொந்தமாகும். ஆமா, அருணாச்சலம் உன சொத்துக்காக தானே குணப்படுத்தான்னு சொன்னேன். ஆனா சொத்தே அவன் பேர் தானே இருக்கு. அப்புறம் என்ன பிரச்சனை? இந்த வீட்டை நீ சொந்த கொண்டாடணும்னு நினைச்ச. அந்த நினைப்பு நான் உன்னை இங்கிருந்து விட்டாதான வரும். இல்லை பண்ணு. அட பாவி, இது சமோசா காசை போட்டு சாகடையில் விழுந்த கதையால் இருக்குது. இப்படி அநியாயமா பேய் குச்சவளையில் வந்துட்டியா ஐயா? அப்போ அந்த பொண்ணு ஏற்கனவே இங்கே பேரா சுத்திட்டுச்சா? அந்த பொண்ணோட கதை தான் என்ன? பல கதைங்க இருக்குங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்ச விஷயம் இதுதான். இங்கே நிறைய பேர் வந்து மாட்டி செத்துருக்காங்க. அதுக்கு நான் உதவி செஞ்சதால என்னை மட்டும் உயிரோடு விட்டு வச்சிருக்கு. அந்த கருப்பு உருவத்துக்கு இந்த வீட்டை யார் சொந்தம் கொண்டாடினாலும் பிடிக்காது, அவளை கொன்னுடும். இப்போ இந்த வீடு யார் பேர்ல இருக்கோ அவங்களையும் கொன்னுடுங்க. பேய் ஏன் கருப்பு உருவத்தை சுத்திட்டு இருக்கு? மோகினி கருப்பா இல்ல அதுக்கு பிடிச்ச கலர் தான் கருப்பா? அவ கருப்பு இல்ல, அவளுக்கு பிடிச்ச கருப்பு இல்ல, மஞ்சள் தான் அவளுக்கு பிடிச்ச நிறம். மஞ்சள் தான். ஆனா எனக்கு இப்ப பிடிச்ச ஓகே ஓகே பஸ், புரியுது புரியுது. இந்த மாதிரி பஜாரி கூட இருந்தா எனக்கு மட்டும் தான் தொட வைக்கும். நான் போய் சேஃப்டிக்கு சாமி போட்டு எடுத்துட்டு அது நானும் போய் அவனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு வந்துடுறேன். நானு இந்த மாதிரி விஷயத்துக்கு எந்த சாமி போட்டா போறங்கிறது எனக்கு தெரியும். நான் போய் எடுத்துட்டு வரேன். பார்ப்பா, மொய்து வர ஆரம்பிச்சுட்டா உன்னை கண்டிப்பா காவு வாங்கிடுவா. இங்க இருந்தா என்னை உண்டிதல் பண்ணிடுவா. என்ன உடுப்பா. காவாக்கிடுமா? ஆமா ஐயா, இது ஒண்ணு பண்ண முடியாதா? ஒன்றும் பண்ண முடியாது. ஐயோ, இந்த பக்கம் வாயா. சீக்கிரம் ஐயா, சீக்கிரம் ஐயா. முடியலையா என்னால? ஐயோ ஐயோ, வீடுக்கு சித்ரா பௌர்ணமி வேற. வீட்டுல இருக்கிற யாரும் விட மாட்டியா? 12 மணிக்கு மேல ஒருத்தர் உயிரோடு இருக்க மாட்டீங்க. என்னையா அலாரெல்லாம் வச்சு பயமுறுத்துற? கிரண், கிரண், ஸ்மிதா, 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 ஸ்மிதா.
பிடிக்கிறேன். பிடிச்சிட்டேன். மேடம் ப்ளீஸ் மேடம் பாவம் கிரண் எங்கடா இருக்க? ஸ்மிதா பாப்பா கிரண் எல்லாம் ஓகே தானே? வாமா, ஒன்றும் இல்லைம்மா, எந்திரி. என்னை என்ன அடிச்ச தெரியுமா நீ? ஷரத், எல்லாம் ஓகே தானே? ஷரத், கேட்டுட்டு இருக்கல, சொல்லியா? என்னன்னு பாரு. உனக்கு என்ன எல்லா இடத்துல திருப்பி போட்டு கூத்துடுங்க. வச்சுக்கல புள்ள பிடிச்சிட்டு இருக்க. பாப்பா பயந்து இருந்துச்சு, அதான் தைரியம் கொடுத்துருந்தேன். நீங்களும் வாங்கல, எல்லாரும் சேர்ந்து தைரியப்படுத்துவோம். உன் காரியத்திலே புரியா இருக்காதியா, கொஞ்சம் எந்திரியா. இத்தனை சாமியார் எதுவுமே கத்துக்கலையா? எதையாவது பண்ணி அந்த பேயை ஓட்டி தொலைய. எங்க ஜெகதீஷ் பாப்பா எனக்கு 2 3 வித்தையை கற்றுக் கொடுத்துருக்காரு. அடுத்த முறை பேய் வரும்போது அங்கேயே ஆப்படிச்சாரு. ஸ்மிதா, அவனை சோக்கா கட்டி விட்டு வந்தப்ப சூப்பர் பொண்ணுமா, நீ நானும் சேர்ந்தேன்னு வச்சுக்கோ, சும்மா பிச்சுக்கும். என்கிட்டயே ஒரு சாமா இருக்கும்போது நான் ஏங்க கண்ட சாமா எடுத்துக்கணும். தப்பா நான் தான் மேடம். சரி வா போனோம். இருக்கிறாங்களா? எஸ் ஆயிட்டாங்களா? கிரண், என்னடா இப்படி உட்கார்ந்திருக்க? சரணி எங்க? சாத்தானே, ஜெகதீஷ் பாபா மேல ஆணையா சொல்றேன், இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடு. கன்ஃபியூஷன் ஆகுதா? I say you get out. சரத், கிரண், ஏன்டா என்ன உள்ள வச்சு பூட்டிருக்கீங்க? கதவு திறங்கடா ப்ளீஸ். சரண்யா, உண்மையிலே நீ தானடி? உனக்கு சரியாயிடுச்சா? நான் தான்டா. சீக்கிரமா கதவு திற, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஐயோ, கதவு திறக்கறாடுங்களே, அடிபட்ட வலியோட குறையிலையே. சரி, நீ என் தங்கச்சி முதல்ல ப்ரூவ் பண்ணு, அப்புறம் நான் திறக்கிறேன். அதுக்கு நான் இப்ப என்ன பண்றது? உனக்கும் எனக்கு மட்டும் தெரிஞ்ச மாதிரி ஒரு விஷயத்த சொல்லு, அப்போ நான் நம்புறேன். என்னது பேய்ட்ட பிளாஸ்பேக் எல்லாம் கேக்குறாங்க? என்னமோ கிரண் பர்ஸ்ல இருந்து காசு திருடுவேன், அப்புறம் அடிக்கடி ஸ்மிதா குடிக்கிறத எட்டி பாப்பேன். நம்புறேன், நீ என் தங்கச்சி தான். கதவு திறக்கிறேன். சரி, தேடி
இந்த மாதிரி விட்டதையே பார்த்துட்டு இருக்கேன். தப்பிக்கிறத வழி பண்ணியா? எந்த கதவு வந்து என்ன ஒருத்தரே தெரியல. போயா. யோ, இந்த வாசக்கதவே தரையா. இந்த வழியா தப்பிச்சிடலாம். போ. டேய், புத்தி காமிக்கிற பாத்தியா? நம்ம எல்லாம் சேர்ந்து போய் திறக்கலாம்னு சொல்லு. அர்த்தம் இருக்கு. போ. போ. மணி என் கூட இல்லையா? சொகுசா வந்து செட்டில் ஆயிட்டியா? நல்லா. டேய் குமாரு, இந்த இடம் எவ்வளோடா தீரும்? எப்படியும் 10 கோடி போனா. ஏண்டா என்னையும் என் பையனையும் வேலைக்காகாதவன் ஆக்குனது, எங்களை ஏமாத்திட்டு காசு பணம் எடுத்துட்டு போனது, உன்னை தேர சாட்டில் நான் செலவு பண்ணது, இது எல்லாத்தையும் சேர்த்தா இந்த வீட்டை நீ என் பேரில் எழுதி கொடுத்தாதான் சரியா வரும். வந்தானுக்கு பத்தியா தானா தற்கொலைக்கு வாயை மூடிட்டு டாக்குமெண்ட்ஸில் கையெழுத்து போடு. எல்லாத்துக்கும் தயாராக வந்திருக்கானுங்க. சந்தோஷம் தானே? என்னையும் கொஞ்சம் சந்தோஷப்படுத்து. இங்கே இருக்கிற பிரச்சனை யாருக்கும் சொல்ல மாட்டேன். என்ன மிரட்டுறியா? போய் சொல்லி கொப்படா. டேய், அங்க என்ன 2 பேரும் முணுமுணுக்கிறீங்க? ஏங்க, இந்த வீடை நீங்க வாங்காதீங்க. இங்க ஏகப்பட்ட பேய்ங்க இருக்கு. டேய், புர்ரா. ஏய், ஆடி. டேய், என் பையனுக்கு சோனாவை கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம்னு சொன்னோம் தானே நீ? இப்போ என்ன புதுசா பேகின்னு கதை விடுறீங்க? யார் இவன்? கூட்டாளியா? யாரா நீ? பிரதருங்க. பிரதரா? யாருக்கு? யாரா பிரதர்? எல்லாத்துக்கும் பிரதர் தாங்க. யாரா பிரதர்? சத்தியமா சொல்றா, எல்லாத்துக்கும் பிரதர் தானா? சொன்னா இது யார் தெரியுதா? டெய்லி நைட் டிவில கைத்தட்டி ஆன்னு இருப்பாரு அவரு. ஆமாண்ணா, மக்கா கூட இவர் கூட சேர்ந்து பஜனை பண்ணா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. இவர் கடவுள்கிட்டே டைரக்ட் கான்டாக்ட் இருக்குதான். இவர் சொல்ற மாதிரி தானே என் பொழப்பு நடத்திட்டு இருக்கேன். இந்த லூசு பசங்க கடத்திட்டு வந்துட்டாங்க. நீங்க கொஞ்சம் பெரிய மனுஷன் பண்ணி கேப் போட்டீங்கன்னா இப்படியே ஓடி போய் என் கேங்கோட ஐக்கியமாயிடுவேன். அனுப்பிச்சு விடுங்கடா. அண்ணனுக்கு லேகிங் இருக்குமா? டேய், நீ யாரா? ஹோட்டல் மேனேஜர். ஹோட்டல்? ஓ, ஹோட்டல் நடத்துறீங்களா? ஹோட்டல் பணம் பாக்குறீங்கன்னு சொல்லு. விட மாட்டேன்டா. போடு கையெழுத்த. போடுறா போடுற. ஏமாத்தல. சொன்னா வேணாம், மனசு கேட்கல. இங்க ஒரு பயங்கரமான பேய் சுத்துதுண்ணா. இந்த குடி வச்சிருக்கே, இவெல்லாம் ஒண்ணு ஏறி குத்துவானா? டேய், புர்ரா. டேய்ண்ணா, நிஜமாண்ணா? ஏய், போடுறேன், கையெழுத்து போடுறேன். நான் டென்ஷன் ஆகுதுண்ணா. போட்டுறேன். போடு. போடுறேன். ப்ளீஸ் கிவ் ஆப். நீயே கேட்டு வாங்க. என்ன முணுமுணுக்கிற? போட்டேனா? திட்டுறான் பாவ. எல்லாத்தையும் காலி பண்ணி வெளியே போங்க. கிளம்பு. பாத்துக்கண்ணா. எல்லாரும் அனுப்புறேன். இனிமே இந்த சொத்து நம்புறது. டேய், யாரா மஞ்சா போடுவேன்? அதானே. ஏய் மஞ்சு பாப்பா, உனக்கு தனியா சொல்லணுமா? இல்ல போலாங்களா? போங்க. என்னத்துக்கு போன்ற? என்ன வீசிங்க? பொண்ணு ஓ மேடு நீனா? அப்படியா? அதுக்குள்ளயா? நான் இவ்வளோ படிச்சு சொன்னேன், கேட்டியா நீ? போனா இது யாரை விட்டது? சொன்ன மாதிரியே போய் கரெக்டா டைம் கீப் பண்ணிருக்கு. எப்படி டான் எல்லாரும் 12 மணிக்கு தூக்கிருக்கு பாத்தீங்களா? ஆட்டாம தான் பாவம்.